1ஆம் தேதியான இன்னைக்கு குழந்தைகளின் உரிமைகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் அவர்களின் நல்வாழ்வு குறித்த விழிப்புணர்வை உலகளவுல ஏற்படுத்துறதுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கிய நாள் தான் பன்னாட்டு குழந்தைகள் நாள். இந்த நாளை தான் இன்னைக்கு நாம கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பல நாடுகள்ல இந்த பன்னாட்டு குழந்தைகள் நாள் கொண்டாடப்படுது. 1925ஆம் ஆண்டு ஜெனீவாவில் நடைபெற்ற குழந்தைகள் நல்வாழ்வுக்கான உலக மாநாட்டில் முதலா இந்த நாள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. சீனா, ரஷ்யா, இலங்கை மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகள்ல ஜூன் 1ஆம் தேதியே பன்னாட்டு குழந்தைகள் நாளாக கடைபிடிச்சிருக்காங்க. இந்த நாளோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், சுரண்டல்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறது, அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வியும் முறையான மருத்துவ சுகாதாரமும் கிடைக்கிறது, இனம், மதம், பாலினம் கடந்து அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்குறது, இது எல்லாம் தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. ஜூன் 1ஆம் தேதியான இன்னைக்கு உலக பெற்றோர் தினம்ங்க. குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் செய்யும் தன்னலமற்ற தியாகங்கள், அன்பு மற்றும் வாழ்நாள் அர்ப்பணிப்பை கௌரவிக்கிற விதமா உலகளவுல கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கிய நாள் தான் உலக பெற்றோர் தினம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு உலக அளவுல பெற்றோர்கள் தினம் கொண்டாடப்படுது. சுவாரஸ்யமாக இதே ஜூன் 1ஆம் தேதி தான் உலக அளவுல பல நாடுகள்ல பன்னாட்டு குழந்தைகள் நாளாவும் கொண்டாடுதாங்க. 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தில் ஜூன் 1ஆம் தேதியே உலகளாவிய பெற்றோர் தினமா அனுசரிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதலா 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த தினம் உலகளவுல அதிகாரப்பூர்வமா கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த நாளோட முக்கிய நோக்கம் அப்படின்னா, குழந்தைகளை வளர்ப்பது என்பது பெற்றோரின் தனிப்பட்ட கடமை மட்டுமல்ல, அவர்களுக்கு சமூகம், பள்ளிகள் மற்றும் பணியிடங்கள் பக்கபலமாக இருந்து ஆதரவளிக்க வேண்டும் அப்படிங்கறதா இந்த நாள்ல வலியுறுத்துறாங்க. குழந்தைகளின் நல்வாழ்விற்காகவும் அவர்களோட சிறந்த எதிர்காலத்திற்காகவும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தியாகங்களை பாராட்டுறது இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு மகிழ்ச்சியான குடும்ப சூழலும் பெற்றோரின் வழிகாட்டுதலும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் உலகத்துக்கு உணர்த்துறதுக்காகவும் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். குழந்தைகளை பாதுகாப்பதிலும் அவர்களுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கறதுலயும் முதன்மை பொறுப்பு பெற்றோருக்கு தான் இருக்கு அப்படிங்கறத நினைவுபடுத்துற விதமாவும் இந்த பெற்றோர் தினம் கொண்டாடப்படுது. ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு உலக பெற்றோர் தினம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கறத இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜூன் 1ஆம் தேதியான இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் உலக பால் தினம். பாலோட ஊட்டச்சத்து, முக்கியத்துவம் மற்றும் உலகளாவிய உணவு முறையில் அதோட பங்களிப்பை கொண்டாடுற விதமாதான் வருஷந்தோறும் இந்த ஜூன் 1ஆம் தேதியை சர்வதேச பால் தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு இந்த தினத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. முதலா 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு தான் உலக பால் தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. அன்னையில இருந்து ஒவ்வொரு வருஷமும் உலகளவுல பால் பண்ணைத்துறை சார்ந்தவர்களால இது விமர்சையா கொண்டாடப்பட்டு வருது. இந்த நாளோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, பால் ஒரு சீரான மற்றும் ஆரோக்கியமான உணவின் முக்கிய அங்கம் அப்படிங்கறத மக்களுக்கு எடுத்துரைக்கிற விதமா இந்த நாள் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம உலகெங்கிலும் உள்ள பில்லியன் கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய பால் பண்ணை தொழில் மற்றும் விவசாயிகளின் பங்களிப்பை கௌரவிக்க விதமாவும் இந்த நாள் கொண்டாடப்படுது. பால் பண்ணை துறையில் நிலையான நடைமுறைகளை பின்பற்றி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில பால் உற்பத்தியை பெருக்கிறது குறித்து விவாதிக்கிறதுக்காகவும் இந்த நாள் கொண்டாடப்படுது. சர்வதேச அளவுல ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்பட்டாலும் உலக பால் தினமானது இந்தியாவில நவம்பர் 26 அன்னைக்கு தான் கொண்டாடப்படுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கக்கூடிய டாக்டர் வர்கீஸ் சூரியன் அவர்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கிற விதமாதான் இந்த நாள் இந்தியாவில கடைபிடிச்சு வருது. இவரது முயற்சியால தான் இந்தியா உலகின் பால் உற்பத்தியில முதன்மை நாடா உயர்ந்திருக்கு. அதனாலதான் இந்தியாவில நவம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு உலக பால் தினமா கொண்டாடிட்டு வரோம். ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு உலக பால் தினம் எதனால கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி
இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜூன் 1ஆம் தேதியான இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் அப்படிங்கறத இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கலாமா? வேற யாருக்கு? தமிழ் மற்றும் இந்திய திரையுலகத்துல ரொம்ப ஃபேமஸான பன்முக திறமை கொண்ட இந்திய திரைப்பட நடிகர், எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னு பல உருவம் எடுத்த மாதவன் அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நடிகர் மாதவனை ரசிகர்கள் அன்போட மேடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. மின்னணுவியலில் இளங்கலை பட்டம் பெற்றவர் நடிகர் மாதவன். சிறந்த NCC மாணவராக திகழ்ந்து இங்கிலாந்துல ராணுவ பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறாரு. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல வெளியான அலைப்பாயுதை திரைப்படம் மூலமா தமிழில் கதாநாயகனா அறிமுகமாயிருக்கிறாரு. இந்த படம் இவருக்கு பெரும் புகழையும் சாக்லேட் பாய் அப்படிங்கிற இமேஜையும் தந்திருக்கு. மின்னலே, ரன், கன்னத்தில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து, இறுதி சுற்று, விக்ரம் வேதா இந்த படங்கள்லாம் இவர் நடிச்ச முக்கியமான திரைப்படங்கள். பாலிவுட்லயும் நிறைய ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு நடிகர் மாதவன். இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கையை அடிப்படையா கொண்டு உருவான ராக்கெட்ரி திரைப்படத்தை மாதவன் எழுதி இயக்கி நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்காக 69வது தேசிய திரைப்பட விருதுகள்ல சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 2023 புனேவில் உள்ள மதிப்புமிக்க இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவராக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருக்காங்க நடிகர் மாதவன். சூழலியல், விவசாயம் மற்றும் சமூக பணிகள்ல ஆர்வம் கொண்டவர் நடிகர் மாதவன். ரசிகர்களால செல்லம்மா, மேடி அப்படின்னு கூப்பிடக்கூடிய மாதவனுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னொரு தடவை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.